கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றுக்கணக்கான பேர் சிக்கிய நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கடவுளின் தேசத்தில் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடவுள் தேசமான கேரளாவை ஒரு உலுக்கிவிடும் தென்மேற்கு பருவமழை. அதற்கு கடந்த கால பேரழிவுகளே சான்று. அதிலும் இந்த ஆண்டோ பருவமழையின் தொடக்கத்திலேயே இயற்கை தன் கோர தாண்டவத்தை நிகழ்த்தியிருப்பதுதான் சோகம். அதுவும் சுற்றுலாவாசிகளின் சொர்க்கமாக கருதப்படும் வயநாட்டில். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் வயநாடு ஒரு மலை மாவட்டம். திரும்பும் திசையெல்லாம் பச்சை பசேலென இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகள், கண்ணாடி போல தெளிந்த நீரோடைகள், குழு குழு காலநிலை என அத்தனை அழகையும் தன்னகத்தே கொண்டது வயநாடு. காஃபி, மிளகு உள்ளிட்ட பயிர்கள் அதிகம் விளைவிக்கப்படும் பகுதி இது. சாலையின் இருபக்கமும் தேயிலை தோட்டங்கள் கண்களை நிறைக்கும். இயற்கையை நேசிக்கும் பலருக்கும் ஏற்ற பக்காவான டூரிஸ்ட் ஸ்பாட்டான வயநாட்டில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் பழங்குடி மக்களும் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். பருவமழை காலங்களில் நிலச்சரிவு ஏற்படும் பகுதியாக அறியப்படும் வயநாடு இந்த முறையும் இயற்கையின் பிடியில் சிக்கியிருக்கிறது. தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக வயநாட்டில் உள்ள முண்டக்கை, மேப்பாடி, சூரல்மலை உள்ளிட்ட இடங்களில் அடுத்தடுத்து கடும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நள்ளிரவு 1 மணிக்கு நிலச்சரிவு ஏற்படத் தொடங்க அடுத்தடுத்த பகுதிகளிலும் நிலச்சரிவு ஏற்படத் தொடங்கியதால் திகைத்து போனது மீட்புப் படை. நிலச்சரிவினால் நூற்றுக்கணக்கானோர் மண்ணில் புதைந்ததோடு ஏராளமானோர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கியிருக்கிறது. இதில் பலர் உயிரை காத்துக்கொள்ள போராடியதை கண்ணால் கண்ட மக்கள் சிலர் அக்கோரத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை என வேதனையுடன் கண்ணீர் வடிக்கின்றனர். அதேவேளையில் சூரல் மலையில் இருந்து முண்டக்கை பகுதிக்கு செல்லும் பாதையில் உள்ள பாலம் பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் மீட்பு படையினர் முண்டக்கை பகுதிக்கு செல்வதில் கடும் சிரமம் நிலவியுள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தீயணைப்பு துறையினரும் தீவிரமாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தாலும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்வதால் ஸ்தம்பித்து போயுள்ளனர். அதேவேளையில் நிலச்சரிவின் போது அருகில் உள்ள குன்றுகள் மற்றும் தனியார் ரிசார்ட் ஆகியவற்றில் இருந்து சுற்றுலா பயணிகள் பலர் தப்பியோடியதால் கிட்டத்தட்ட 250 பேர் தப்பியுள்ளனர். மோசமான சூழலே நிலவி வருவதால் வயநாட்டில் ராணுவ பொறியியல் குழு, ஆளில்லா விமானங்கள், மோப்ப நாய்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் தோண்ட சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டு வர 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. இயற்கை காட்சிகளால் நிறைந்த வயநாடு தற்பொழுது சேரும் சகதியுமாக உருக்குலைந்து காட்சியளிக்கும் வேளையில் இன்னும் எத்தனை உயிர்கள் மண்ணில் புதைந்து பறிபோகியுள்ளதோ என்ற அச்சம் நிலவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.